திருக்குறள் எந்த காலத்தில் எழுதியது என்றே தெரியவில்லை. அந்த காலத்திற்கேற்ப வார்த்தைகள் இருக்கலாம். அதே சமயம் அனைத்து பொருள்களும் அதில் அடக்க வேண்டும். அதற்கேற்ப வார்த்தையும் எடுக்க வேண்டும். ஆனால் இப்போது நாம் பேசுகின்ற தமிழ் வார்த்தைகள் அதிகம் உள்ளது. அதான் இறைவன் வாழுகின்ற முறையை மறந்த காலத்தில் எப்படி பேசுகிறார்களோ அதையே பயன்படுத்தி அதிகமாக எழுதியுள்ளார். தெரியாததை எழுதினால் அது தெரியாமலே போய்விடும். அதற்கு எழுதாமலே இருக்கலாம். திருக்குறள் மக்களுக்கு கிடைக்கும்போது எப்படி பேசுவார்களோ அந்த வார்த்தைகளை வைத்து அதிகமாக எழுதியுள்ளார். அப்படி என்றால் இது யாரால் செய்ய முடியும்? நிறைய பேர் இறைவனை பற்றி புகழ்ந்து பாடி உள்ளார்கள். செய்யுள் பகுதிகள் எல்லாம் பாருங்கள். ஒரு பொருளாவது நமக்கு தெரியுமா? புரியாத தமிழ். அந்த காலத்தில் படித்தவர்களால் மட்டும்தான் புரியும். ஆனால் இவர் எழுதியுள்ளது சாதாரண மக்களும் சிந்தித்தால் புரியக்கூடிய அளவிற்கு உள்ளது. அப்படி என்றால் இதன் பொருள் சிந்தித்தால் உங்களுக்கு பொருள் தெரியும். திருக்குறள் உங்கள் கையில் கிடைக்கும்போது நீங்கள் பேசுகின்ற வார்த்தையிலே எழுதியுள்ளேன். சிந்தித்து பொருள் எடுத்துக்கொள்ளுங்கள். முடியாதது எதுவுமே இல்லை. அதனால் சிந்தித்தால் நிச்சயம் பொருள் கிடைக்கும். அந்த காலத்தில் எழுதியது எல்லாம் பொருள் எடுக்கவே முடியாது.